அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். யூதா ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் செய்யாமல் பஸ்காவை ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். இங்கே ஒருவேளை கர்த்தருடைய கோபம் வந்துவிடும் என்று எசேக்கியா மனதுருகி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். பாருங்கள், ஒரு ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஜனங்கள் மீது இரக்கப்படுகிற தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தின் மீது, உங்களுடைய சபையின் மீது, உங்களை சுற்றுப்புறத்தார் மீது, நீங்கள் வேலை செய்கிற இடத்தின் மீது தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஒரு சகோதரன் உண்டு. அவர் தன்னுடைய அலுவலகத்துக்காக, தன்னுடைய வேலைக்காக தினந்தோறும் ஜெபிப்பார். ஆண்டவரே, நான் வேலை செய்கிற இடத்திலே அவர்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஆண்டவரே, நான் அந்த இடத்துல வேலை செய்கிறது நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை உயர்த்த வேண்டும். யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த தம்பி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த கம்பெனிக்கு கொடுத்தார். அவருக்கு வேலை உயர்வு வந்து வேறு இடத்திற்கு கடந்து போனார். அவர் போன பிற்பாடு அந்த கம்பெனியிலே அநேக வேலை தடைப்பட்டதாக அங்கு வேலை செய்கிறவர்கள் இந்த தம்பியின் இடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்திலே இருந்து ஜெபிக்கிற போது அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கவில்லை. அதனால்தான் இன்னைக்கு பிள்ளைங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பல இடையூறுகள், பல காரியங்கள் நடக்கிறது. நிறைய சொல்றாங்க, பிரதர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்களா? பிரதர், டைம் இல்லை பிரதர், எனக்கு நேரம் இல்லை. நீங்க குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? பிள்ளைங்களை உட்கார வச்சிங்களா? உட்கார மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு நேரம் இல்லை. நீங்க நேரம் இல்லை என்று சொல்லி தட்டி கழிக்கிற போதுதான் அங்கு சாத்தான் பல காரியங்களை பிள்ளைகளுக்குள் கொண்டு வருகிறான். இந்த காலை நேரத்தில் பெற்றோர்களாகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்திற்காக வேலை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் முதலாளிக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் உடன் பணியாற்றுகிற அலுவலர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் செய்கிற ஜெபம் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த இடத்திலே கிரியை செய்வார். அந்த இடத்திலே தேவன் அற்புதங்களை, ஆண்டவர் கிரியை நடப்பித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அதுதான் மிக முக்கியமானது. தேவ பிள்ளைகளே, எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தது போல நீங்கள் உங்களுக்காக, உங்களை சுற்றுப்புறத்திற்காக, நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்காக, மற்ற சூழ்நிலைகளுக்காக ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் அந்த இடத்திலே அற்புதம் செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த காலை நேரத்திலே தேவனை நோக்கி பார்க்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, எங்களோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக, எங்களோடு கூட பணியாற்றுகிற மக்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, பிரஜாதி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்கும், அவர்களை இரட்சியும். தேவன் மனம் இறங்கி அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய், ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாகிலும் உம்மை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி லீரியாளின் இருதயத்தை, வசனத்தை கேட்கும்படி ஆண்டவரை திறந்தது போல தேவன் இவர்களுடைய இருதயங்களை உம்முடைய வசனத்துக்கு நேராய் திருப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். எசேக்கியா தன் ஜனங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்ட தேவன் இந்த காலை நேரத்திலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அற்புதம் செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.